எங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பது போல பசுவும் தன்னுடைய குழந்தையின் மேல் மிகவும் ஆசை வைத்து பால் கொடுத்து அதை வளர்த்து நல்ல வழியிலே கொண்டு வருகின்றது பசுமாடுடைய சிறப்பு. முந்தைய இந்த மகேஸ்வரன் தான் இதை துவக்கினார். மகேஸ்வரன் எம்பி அவற்றை இதெல்லாம் நடந்தது. தமிழருடைய பண்பாட்டிலே தமிழருடைய வாழ்வியல்லே இந்த மாடுகளை நாங்கள் செல்வங்களாக போற்றி வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய மண் சிறக்க வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்றாக பசுக்கள், காளைகள் மற்றும் அவற்றின் வளர்ப்பாளர்களையும் கௌரவப்படுத்தி நன்றி கூறுகின்ற பட்டிப்பொங்கல் நிகழ்வு மானிப்பாய் சுதுமலை முருகமுத்தி ஆலய மூன்றலில் நடைபெற்றது. அங்கே 150க்கும் அதிகமான பசுக்கள், காளைகள், அதன் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வின் காணொளிக்குள் செல்வதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய பட்டிப்பொங்கல் வாழ்த்துக்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. மகா ஸ்ரீ சுப்பிரமணிய பரமேஸ்வரஸ்ய பாதாரவிந்தங்களை பணிந்து இவ்வாலயத்திலே பல வருட காலங்களாக 16 வருடங்களுக்கு மேல் இந்த பசு பூஜை என்று சொல்லப்படுகின்ற கோமாதா பூஜை நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. சுதுமலை கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானுடைய ஆலயத்து வாசலிலே முன்றலிலே இந்த பசுக்கள் எல்லாம் ஒன்று கூடி நின்று இன்றைய தினம் தமிழர்களுடைய பாரம்பரியமாக விளங்குகின்ற பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டிருப்பது உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். இந்த ஆலயத்திலே பல வருட காலங்கள் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பசுவை ஆதரிப்பதும் பசுவுக்கு நாங்கள் உணவளிப்பதும் நாங்கள் அவற்றை வீட்டிலே வைத்து வளர்ப்பதும் முன்னொரு காலத்திலே நடைபெற்று கொண்டு வந்திருந்தது. இப்பொழுதும் அது பல பல இடங்களிலே எங்களுடைய வீட்டிலே வைத்து பசுவை ஆதரித்து வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களெல்லாம் இந்த இடத்திலே தாங்கள் வளர்த்த பசுமாடை இவ்விடத்திலே இந்த ஆலய முன்வாசலிலே கொண்டு வந்து வைத்து எம்பெருமானுடைய பூஜையிலே கலந்து கொண்டு அந்த பசுக்களையும் சில இடங்களிலே உலாவ விடுகின்ற ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அவர்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வாலயத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் பசுக்களாக இருந்தது. இப்பொழுது நிறைய பசுக்கள், அதாவது போன வருடத்தில் பார்க்க இந்த வருடம் மிகவும் நிறைய பசுக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை வைத்து பாதுகாக்கிறவர்கள். அந்த வகையிலே பசுமாடு என்று சொல்லப்படுவது எங்களுடைய வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் இணைந்தது போலதான் இருக்கும். ஏனென்றால் பசுவுக்கும் அந்த குழந்தையின் மேல் மிக பாசம் இருக்கும். தான் செல்கின்ற பாதையை நோக்கி பசுவினுடைய கன்றும் பின்னாலே வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போலத்தான் மனிதர்களும்
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பது போல பசுவும் தன்னுடைய குழந்தையின் மேல் மிகவும் ஆசை வைத்து பால் கொடுத்து அதை வளர்த்து நல்ல வழியிலே கொண்டு வருகின்றது பசுமாடுடைய சிறப்பு. இது தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே மிகவும் ஒன்றிணைந்து இருக்கின்றது. தமிழர்கள் வயலிலே உழுது அந்த வயலிலே இருக்கின்ற அந்த கதிர்களை எல்லாம் அவர்கள் நேற்றைய தினம் தைப்பொங்கல் தினத்திலே அதை பொங்கி சூரியனுக்கு படைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷமும், இன்றைய தினம் அந்த பசுமாடு, அதாவது எங்களுக்கு அதை எத்தனையோ விதமான வயல்களிலே அதனுடைய உரங்களை அங்கே போட்டு செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வும் நடைபெறும். அதனால் பசுவின் மேலே மிக பாசம் வைத்து இன்றைய தினம் பட்டி பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற கோமாதா பூஜை நடைபெறுகின்றது. அதிலே மகாவிஷ்ணுவுடைய சுரூபம், சிவனுடைய அம்சம், அம்பிகையினுடைய திருவருள், இப்படி எல்லா விதமான ரூபங்களும், சிவஸ்வரூபங்களும் சக்தி சுரூபங்களும் அமைந்ததுதான் இந்த பசு. 4 கால்களும் வேதங்களாக கொள்ளப்படுகின்றன, 2 கண்களும் சூரிய சந்திரர்களாக கொள்ளப்படுகின்றன. இப்படி பசுமாட்டுக்கு எல்லா விதமான வகையிலுமே சிறப்பான ஒரு தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் என்பதை நாங்கள் என்றும் மறந்துவிட முடியாது. தமிழர்கள் என்று சொல்வதற்கு பல விஷயங்களை நாங்கள் ஒன்றிணைத்துக் கொள்ளலாம். அதிலே மிகவும் இந்த கோமாதா பூஜை என்பது எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்கும் மரபுக்கும் மிகவும் ஒன்றிணைந்ததும், அதாவது ஆலய வழிபாடுகளுக்கும் இந்த பசுமாட்டினுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆலயத்திலே பாலாலயம், பாலஸ்தாபனம் சரி, கும்பாபிஷேகம் சரி, பெரிய மகா உற்சவங்கள் சரி, நிச்சயமாக பசுமாட்டினுடைய வருகை ஆலயத்துக்கு தேவைப்படுகின்றது. அதே போல எங்களுடைய கலாச்சாரத்திலும் மிகவும் அதி தீவிரமாக பசுமாட்டு கோமாதாவுடைய பூசை தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது வருகின்ற பாலாகியது எங்களுக்கு சத்தாக பெறுகின்றது. அதே சமயத்தில் இறைவனுக்கு அபிஷேகமாக கிடைத்துக் கொள்ளப்படுகின்றது. அதனுடைய கோமாயம் என்று சொல்லப்படுகின்றவை எல்லாம் எங்களுடைய நோய் தீர்ப்பு நிவாரணைகளுக்காக அமைகின்றன. எல்லா சிறப்பும் மிக்க கோமாதா பூஜை இந்த ஆலயத்திலே நடப்பது சிறப்பு. எம்பெருமான் மகாவல்லி கஜாவல்லி சமேத முருகமூர்த்தி சுப்பிரமணிய பரமேஸ்வரருடைய அனுகிரகமும் ஆசியும் இந்த கிராமத்துக்கு கிடைக்க வேண்டும். கோமாதாவுடைய இந்த பூஜையினுடைய சிறப்பும் கோமாதாவுடைய அன்பும் எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதை காத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், உலகத்திலே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த கோமாதா பூஜையினுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்றும், இன்றைய தினம் தமிழர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சிறப்பு அம்சங்களும் பெற எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க ஆசி கூறி அமைகின்றது.
வருஷம் வருஷம் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் அந்த கோமாதா பூஜை நடக்கிறது. பின்னேரத்துல நடக்கும் பெரும்பாலும். இந்த இனி பூசை முடிஞ்சு பிறகு சுவாமி வீதி விழா வந்து பிறகு இந்த காய்ச்சல கஞ்சியில மாடுகளுக்கு கொடுக்குறோம். மற்றது பிறகு சில தவிடுகளும் கொடுக்குறவை. இந்த மாடு எங்க மாடு இதெல்லாம் மாடு இல்ல இந்த உள்ளூர் மாடு. ஓ அதுக்குள்ள உட்பட்ட மாடு, வெளியூர் மாடு இல்ல. வெளியூர் மாடு. சி இது இப்ப இங்க சுதுமேல மானிப்பேக்கில் உட்பட்ட மாடுகள். வெளியாக்கள் கொண்டு வரலாம் மாடு. வெளியாக்கள் அந்த சவாரி வண்டிக்கார கொண்டு வருவாங்களா, அவங்களும் இங்க கிட்ட உள்ளவங்கள. மற்றது இது என்ன, இது இந்த முந்தைய இந்த மகேஸ்வரன் தான் இதை துவக்கினார். மகேஸ்வரன் எம்பி அவற்ற இதெல்லாம் நடந்தது. அவர் இல்லை தானே, அப்படி தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வரீங்க. இப்போ கனகாலமா நடக்குது இந்த பூஜை. கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் இருக்கும்? ஒரு 150 கூட வரும். 150 மேல இருக்கு. 200 150க்கு மேலே 200 கிட்ட வரும். மாட்டு வகை என்று பேர் தெரியுமா உங்களுக்கு? மாட்டு என்ன இனங்களோ? இனங்கள் ஜேசி நிக்குது, ஐசார் நிக்குது, மற்றது பிரீசியன் நிக்குது. இந்த கருப்பெல்லாம் இதுகள் எல்லாம் பிரீசியன், இந்த சிவப்புல ஐசார், மற்றது ஜேசி என்றாங்க. அந்த மாடுகள் எல்லாம் ஜேசி. மாட்டில மெனி. அதை விட நாங்கள் வீடுகள்ல பொங்குறோம் தானே. இந்த இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் இனி போய் பொங்குவோம். கட்டாயம் செய்வோம். இது மாடுகளாம் இவ்வளவு பயன்படுறோம். என்னடா அதுல பால் கலந்து குடிக்கிறோம் தானே. ஒரு நாளை வருஷத்துல ஒரு நாளை பொங்கல் பொங்குறது தானே. போற்றக்கூடிய விஷயம். நன்றி நன்றி. சரி. சுதுமலை முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே ஒவ்வொரு வருடமும் இந்த பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கின்ற இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் மிக சிறப்பாக இந்த பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கின்ற நிகழ்வு, அவற்றை போற்றி வழிபாடு செய்கிற நிகழ்வு இப்பொழுது இந்த ஆலயம் ஒன்றிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழருடைய பண்பாட்டிலே, தமிழருடைய வாழ்வியல்லே இந்த மாடுகளை நாங்கள் செல்வங்களாக போற்றி வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய இந்த விவசாயத்திற்கு உதவி செய்கின்ற இந்த காளை மாடுகளையும் பசுக்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு தமிழருடைய வாழ்வியல்லே காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வினை ஒரு பெரிய விழாவாக, இந்த சுதுமலை கிராமத்தினுடைய ஒரு விழாவாக ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலய நிர்வாகம் நடாத்தி வருவது பெரும் மதிப்புக்குரியது. அந்த வகையில் இன்றைக்கும் இங்கே பெரும் எண்ணிக்கையான பசுக்கள் இடவங்களை பராமரித்து அதை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்களை இங்கே கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற இருக்கிறது. இங்கே பசுக்கள் இப்பொழுது பூசை வழிபாடுகள் எல்லாம் நிறைவேற்று அவை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அந்த பசுக்களுக்குரிய தானமாக அகத்திக்கீரை கொடுக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பசு வழிபாடு, இந்த காளை வழிபாடு என்பது எங்களுடைய தமிழருடைய வாழ்வியல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு நெறியை, ஒரு நன்றி மறவாமை நெறியை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கடைபிடித்து வருவது ஒரு சிறப்புக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். सर्वा आढ्यं वयं सर्वा आशया दुधान्या
नमस्ते अक्वायुधाय अनाथाय लक्ष्मी आदवेदो महा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 மहा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 ம
ஹாய், மாடு வாக்கு வந்தீங்களா? இப்போ மாடு வாக்கு வந்தீங்களா? இப்போ மாடு வந்ததா? வீட்டு மாடு வந்தா மாடு? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாடுகளுக்கு கபடி காய்ச்சி வைக்கிற ஐட்டம் நடக்குது. பண்ணிட்டா மாடுகளுக்கு கபடி வைக்க போயிடலாம். அதுக்கேற்ற ஐட்டங்கள்லாம் நடக்குது. அண்டாள் பெரிய அண்டாள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே எங்களுக்கு பசுவினுடைய மிகப்பெரிய தோல் மிகவும் தேவைப்படுகின்றது. எல்லாம் கண்களினால் பார்ப்பதெல்லாம் நிறைய பசு கூட்டங்கள் ஒரு இடத்திலே பலத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் நம்முடைய மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய கோமாதாவுக்கு வஸ்திரம் சாத்துகின்ற நிகழ்வு நடைபெறும். பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கைகளினால் வணங்கி அந்த பசுவினுடைய கால் காலம் கால் கால் கால்
அக்காலத்திலே இந்த மூத்த அரசியல்வாதியும் அறிஞருமாகிய திரு டி.ஜி. பண்டகரம் மிகுந்த துன்பங்களை இதற்கு பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வு ஒன்றாக பசுவை வளர்ப்பதன் மூலம் நல்ல நன்மை. மேலை தேச கலாச்சாரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிள்ளைகளுக்கு செல்ல பிராணிகளை வாங்கி கொடுப்பார்கள், பெட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளை ஒரு நாய்க்குட்டியையோ ஒரு முயல்குட்டியையோ ஒரு கிளியையோ ஒரு இல்லை ஒரு தொட்டியில் ஒரு மீனை வளர்த்துவாக இருந்தால் நேரத்திற்கு நேரம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய கலாச்சாரத்திலே வீடுகளிலே எங்களுடைய மூதாதையர் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பசுமாடு இருக்கும். பாடசாலையால் வந்தவுடன் மாட்டுக்கு தீனி போடுறது, வடித்து வைத்த கஞ்சி தண்ணியை நாங்கள் கொண்டே மாட்டுக்கு வைப்பது, அவிட்டு கட்டுவது, தண்ணி வைப்பது, சாணகம் அள்ளுவது, இது எல்லாம் எங்களுடைய ஒரு கடமையாக செய்தோம். அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்னவென்றால், ஒரு வீட்டிலும் இப்படியான அருகிக் கொண்டே செல்கின்றது, இந்த பசு வளர்க்கின்றது. ஆனால் இந்த சுதுமலை முருகமூர்த்தி கோயில், அம்பாள் கோயில், இந்த சன்னிதானத்திலே நாங்கள் இந்த விழாவை எடுத்த நாள் தொடக்கம் இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள். இன்று 15வது வருடமாக இதனை செய்கின்றார்கள். நான் கடந்த 3 வருடங்களாக இதிலே கலந்து கொள்கின்றேன். இந்த பசுக்களின் தொகை கூடிக்கொண்டே போகின்றது. இன்று கூட நான் ஐயாவுடன் நேற்று சொன்னேன், ஐயா மழையாக இருக்கின்றது, என்ன மாதிரி அவர் அம்பாளுடைய முருகனுடைய கருணையால் ஏதோ வந்து சேரும், நாங்கள் செய்வோம் என்றார். எல்லா வருடங்களையும் விட இன்று மிகவும் சிறப்பாக இருப்பதை என்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பசுவை காளைகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி, எங்களுடைய மண் சிறக்க வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும். இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே பேணி வழிநடத்துகின்ற முருகமூர்த்தி கோயில் அந்தணர்கள், நிர்வாக சபையினர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி, இந்த விழாவினை வந்து ஐயா அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்தில் இவ்வளவு பசுக்களை பார்ப்பதே ஒரு புண்ணிய காரியம். எனவே அன்பான உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் கோமாவதாவுடைய ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கையில் வாரதை பிச்சாக்கால மெட்டாக்களுக்கு ஒரு கையில் வாரதை மெட்டாக்களுக்கு மாற்றுவது எல்லா மாட்டுக்கும் மெட்டாக்களுக்கு முடுங்க அண்ணா இது அங்கால மெட்டாக்களுக்கு முடுங்க இது 2 பேர் எடுக்கலாம் 2 பேர் எடுக்கலாம் என்ன மாட போடுங்க சாப்பிட்ற மாடு கொண்டு என்ன இதுக்கா நீங்க அன்னைக்கு தொங்கல்ல மாடு என்ன மாடு ஒரு மாட்டுக்கு எல்லாரும் கொடுத்தா கொடுக்கணும் அந்த டீச்சரோட என்னென்று எடுக்கிறீங்களா அவங்க டீச்சரா நான் அவரோட நின்று அந்த பாட்டுக்கு கொடுக்கணும்னு எடுக்கிறேன் Kade por hoga bara. Kade por hoga bara.